அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 132. ஓம் மந்திர மொழிபல கொண்டாய் போற்றிவோம். மந்திரம் என்பதற்கு தன்னை நினைப்பவனை காப்பாற்றுவது என்று பொருள். தேவியின் சூட்சம உருவம் 2 வகையில் அமையும். மந்திரமயமானது, குண்டலினி சக்தி வடிவானது. அவளது மந்திரம் ஸ்ரீவித்யை எனப்படும். மந்திரமயமான உருவினுள் தியானத்திற்கு ஏற்றதாக முகம், கை, கால் போன்ற அவயவ கற்பனை உண்டு. ஸ்ரீவித்யை 15 அட்சரங்கள் கொண்டது. அவையாவன: க, ஏ, இ, ல, ஹ்ரீம், ஹ, ச, க, ஹ, ல, ஹ்ரீம், ச, க, ல, ஹ்ரீம். இவற்றை கொண்டவள் பஞ்ச தசாட்சரி. இவற்றுள் முதல் 5 வாக்பவ கூடம் என்றும், நடுவில் உள்ள 6 அச்சரங்களை காமராஜ கூடம் என்றும், கடைசி 4 அச்சரங்களை சக்தி கூடம் என்றும் கூறுவர். கூடம் என்பது கூறு. தேவியாக குண்டத்திலிருந்து தோன்றிய போது முதலில் வெளிப்பட்டது அவள் திருமுக மண்டலம். மனம் வெளியே செல்ல பயன்படுத்தும் பொறிகளில் பெரும்பாலானவை அமைந்த இடம் முகம். வாக்கை முக்கியமாக கொண்ட தேவியின் முகத்திலிருந்து தோன்றியது வாக்பவம் எனும் கூடம். அந்த வாக்பவ கூடம் க, ஏ, இ, ல, ஹ்ரீம் என்ற 5 அச்சரங்களால் அமைந்த கூறு. அது தேவியின் மந்திரத்தாலான வடிவில் முகமாக தோன்றுகிறது. வாக்பவ கூடம் ஞானத்தை அருள்வதால் சிறப்பு மிக்கதாகிறது. இது தேவியின் ஞான சக்தி. தேவியின் உடலில் கழுத்திலிருந்து இடுப்பு வரை உள்ள பகுதி நடு உடல். 15 அச்சரங்களில் ஹ, ச, ஹ, ஹ, ல, ஹ்ரீம் என்ற 6 அமைந்தது மத்திய கூடம். 15 அச்சரங்களில் நடுவில் அமைவதால் இது மத்திய கூடம். மந்திரமயமான தேவியின் சரீரத்தில் நடு உடலாக அமைந்துள்ளது. விருப்பம் வெளிப்படும் இடம் ஆதலின் இது இச்சாசக்தி வடிவம். படைக்கும் சக்தியான கிரியாசக்தி வெளிப்படும் இடம் இடுப்பின் கீழ்ப்பகுதி, மந்திரத்தின் கடைசி பகுதி. படைக்கும் சக்தி கொண்டது ச, க, ல, ஹ்ரீம் என்ற 4 அச்சரங்கள். பஞ்ச தசாட்சரியின் கடைசி பகுதியான சக்தி கூடம் தேவியின் மந்திரமயமான வடிவில் இடுப்பில் கீழ்ப்பகுதியாக இது அமைந்துள்ளது. இக்கூடம் கிரியாசக்தி வடிவம். 15 அச்சரங்களை கொண்ட மந்திரமாதலில் பஞ்ச தசாட்சரி மந்திரம் எனப்படும். இம்மந்திரம் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருள்களுக்கு காரணம். மூலம், மந்திர அச்சரங்கள், அவற்றில் வெளிப்படும் தேவதையின் சக்தி, அந்த தேவதையின் வடிவம் ஆகியவற்றை இணைத்து இடைவிடாமல் சிந்தனை செய்வது மனனம் எனப்படும். இத்தகைய மந்திரத்தை ஜபிப்பவனை பிறப்பு இறப்பு என்னும் சுழலிலிருந்து மந்திரம் காப்பாற்றுகிறது. தெய்வ வழிபாட்டில் சாதனமாக அமைந்த மகா மந்திரங்கள் 7 கோடியாகும். மந்திரங்களையே தேவியின் வடிவமாக கொண்டு வழிபடுவது 6 அத்வாக்களுக்குள் ஒன்றாகிய மந்திராத்வா எனப்படும். அத்வா என்பது வழிமுறை. அதன்படி மந்திரங்களையே தன் வடிவமாக கொண்டவள் தேவி. 7 கோடி மந்திரங்கள் என்பதில் 7 என்பது 7 வகையான முடிவுகளை உடைய மந்திரம் என ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. அவை நம, ஸ்வதா, ஸ்வாஹா, வௌஷ்கு, வஷ்கு, பட். இவை மந்திரங்களின் இறுதியில் கூறப்படும் 7 வகை முடிவுகள் ஆகும். ஓரெழுத்து கொண்ட மந்திரங்கள் பிண்டம் எனப்படும். ஈரெழுத்து கொண்ட மந்திரங்கள் கர்த்தரி எனப்படும். 3 முதல் 9 எழுத்து கொண்ட மந்திரங்கள் பீஜம் எனப்படும். 10 முதல் 20 வரை எழுத்துக்கள் கொண்ட மந்திரங்கள் மந்திரம் எனப்படும். 20க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் கொண்ட மந்திரங்கள் மாலா மந்திரம் எனப்படும்.
சித்தர்களின் நூல்களில் பல வகை மந்திரங்கள் கூறப்பட்டுள்ளன. மூல மந்திரம், பீஜ மந்திரம், பஞ்ச மந்திரம், சடங்க மந்திரம், ரங்கிதா மந்திரம், பத மந்திரம், மாலா மந்திரம், சம்மௌன மந்திரம், காயத்ரி மந்திரம், அசபா மந்திரம், பிராண பிரதிட்டா மந்திரம், மாத்ருகா மந்திரம், மோன மந்திரம், சாத்திய மந்திரம், நாம மந்திரம், பிரயோக மந்திரம், அத்திர மந்திரம், விஞ்சை மந்திரம், பசி நீக்கும் மந்திரம், விண் இயக்க மந்திரம், வேற்றுரு மந்திரம், துயில் மந்திரம், திரஸ்கரணி மந்திரம், சட்கர்ம மந்திரம், அஷ்டகர்ம மந்திரம், பஞ்சகிருத்திய மந்திரம், அகமருடுன மந்திரம், ஏகாச்சர மந்திரம், திரியச்சரி மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், சடாட்சர மந்திரம், அஷ்டான மந்திரம், நவாட்சரி மந்திரம், தசாட்சரி மந்திரம், துவாதச மந்திரம், பஞ்சதசாட்சரி மந்திரம், சோடச மந்திரம், தடை மந்திரம், விடை மந்திரம், பிரசாத மந்திரம், ருத்ர மந்திரம், சூக்த மந்திரம், ஆயுள் மந்திரம், இருதய மந்திரம், கவச மந்திரம், ஞாச மந்திரம், தாரக மந்திரம், ஜபசர்ப்பண மந்திரம், நீலகண்ட மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம், தட்சிணாமூர்த்தி மந்திரம், கால மந்திரம், வீரபத்திர மந்திரம், நரசிம்ம மந்திரம், பைரவ மந்திரம், விநாயக மந்திரம், சண்முகர் மந்திரம், நவக்கிரக மந்திரம், வாளை மந்திரம், புவனை மந்திரம், திரிபுரை மந்திரம், துர்க்கை மந்திரம், அஸ்வாருடி மந்திரம், சப்த மந்திரம், 33 தேவர்கள் மந்திரம், 14 மந்திரம், யோகினியர் மந்திரம், காலக்கடவுள் மந்திரம் என எல்லா தெய்வங்கட்கும் தனித்தனியே மந்திரங்களும் சிறப்பான மந்திரங்களும் உள்ளன. எல்லா மந்திரங்கட்கும் சக்தி தருபவள் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.